ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஎஸ்எல்வை டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஈஸியான டேஸ்டியான காரசாரமான குடல் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது இட்லி கூடவும் சூடான சாதத்து கூடவும் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க. எண்ணெய், பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக ஜீரகம், சோம்பு, பெப்பர் சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம் ஃப்ளேமில் வச்சுருக்கோங்க, இல்லைன்னா கருகிரும். இது கூடவே 5-6 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பொடி அளவு தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. இதை ஆறவும் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாம். எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஜீரகம், சோம்பு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க. பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூடவே 2 தக்காளி எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கி வரும்போது 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இந்த குடல் கிரேவி செய்கிறது ரொம்பவுமே சிம்பிள் தாங்க. இதில் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மட்டன் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு, இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற போட்டியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய், வெங்காயம் பேஸ்ட்டு வதக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு சிம்மை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்துருச்சுன்னு. இதை நான் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி அடுப்பை சிம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ண விடுறேன். கிரேவி அப்போ தான் திக்காக வரும். கொத்தமல்லி தூவி இறக்குனா சுவையான டேஸ்டியான குடல் குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.